எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பரீட்சையில நல்ல மார்க் வாங்குறது மட்டும்தான் ஒருத்தரோட திறமைக்கு அடையாளமா? இல்ல அதைத் தாண்டியும் அவங்களோட உண்மையான திறமைய அளக்கறதுக்கு வேற வழிகள் இருக்கா? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஸ்கூல், காலேஜ்ல இந்த பபிள் ஷீட் டெஸ்ட் எழுதிருப்போம் இல்லையா? 4 ஆப்ஷன்ல ஒன்னு டிக் பண்றது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி தேர்வுகள் நம்மளோட உண்மையான திறமைய எந்த அளவுக்கு வெளியில கொண்டு வருது? ஒரு டெஸ்ட் ஸ்கோர் அது உங்களால உண்மையிலே என்ன செய்ய முடியும்னு காட்டிடுமா? ஒருத்தரோட அறிவை, ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்ற திறமைய, அவங்களோட கிரியேட்டிவிட்டிய, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு மார்க் ஷீட்ல அடக்கிட முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற முக்கியமான கேள்வி. நிச்சயமா, வெறும் மனப்பாடம் பண்ற திறமைய மட்டும் சோதிக்காம ஒருத்தரோட உண்மையான திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற ஒரு சூப்பரான வழி இருக்கு. அந்த வழிக்கு பேர் தான் செயல்திறன் மதிப்பீடு. சரி, அப்போ இந்த செயல்திறன் மதிப்பீடு அப்படின்னா என்ன? நாம வழக்கமா எழுதுற பரீட்சைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க, ரொம்ப சிம்பிளா இதை புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இது சொல்லாத செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரிதான். ஒருத்தர் எவ்ளோ விஷயங்களை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்காருன்றத விட, நிஜமான ஒரு சூழ்நிலையில அந்த அறிவை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நேரடியா பார்த்து மதிப்பிடுறது தான் இதோட நோக்கமே. இதுல ரொம்ப முக்கியமான 2 வார்த்தை: கவனிப்பது மற்றும் செய்து காட்டுவது. இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே முக்கியம். பாருங்க, நாம வழக்கமா எழுதுற பரீட்சைகள் நீங்க எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணும். ஆனா இந்த செயல்திறன் மதிப்பீடு என்ன பண்ணுனா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு உங்களால என்ன செய்ய முடியும்னு பார்க்கும். இதுதான் இதுல இருக்கிற அடிப்படையான மாற்றமே. சரி, அப்போ ஒரு செயல்திறன் மதிப்பீட்ட எப்படி டிசைன் பண்றது? எது அதை ரொம்ப எஃபெக்டிவா மாத்துது? அதுக்கு சில முக்கிய விஷயங்கள் இருக்கு. வாங்க, அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு நல்ல செயல்திறன் மதிப்பீடுக்கு இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல, நிஜ உலக பணிகள். அதாவது நிஜ வாழ்க்கையிலயோ இல்ல ஒரு வேலையிலயோ நீங்க சந்திக்கிற மாதிரியான சவால்களையே டாஸ்கா கொடுக்கறது. 2வது, திறமைய செஞ்சு காட்டணும். அதாவது உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றதோட நிறுத்திக்காம அதை செஞ்சு காட்டணும். 3வதா, முழுமையா மதிப்பிடுறது. வெறும் ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் பார்க்காம அந்த டாஸ்கை நீங்க எப்படி அணுகுனீங்க, என்னென்ன முடிவுகள் எடுத்தீங்கன்னு முழு ப்ராசஸையும் கவனிக்கணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, பயனுள்ள ஃபீட்பேக் கொடுக்கணும். வெறும் மார்க் மட்டும் சொல்லாம, நீங்க எங்க நல்லா பண்ணீங்க, எங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலான்னு உங்க வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி கருத்துக்கள் சொல்றது. ஓகே, தியரியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும்? வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற சில சூப்பரான உதாரணங்களை பார்க்கலாம். இத புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணம். ஒரு ஷெஃப்ப நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எழுத்து தேர்வு வைப்பீங்களா? இல்ல, அவங்கள ஒரு டிஷ் சமைக்க சொல்வீங்க இல்லையா? அதுதான் செயல்திறன் மதிப்பீடு. சிம்பிள். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு பைலட் ஃப்ளைட் சிமுலேட்டர்ல பயிற்சி எடுக்கிறது. ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ காட்டுறது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது. இல்ல ஒரு மேனேஜர் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாருன்னு பாக்குறது. இப்படி நிறைய சொல்லலாம். இது எல்லாத்துலயுமே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒருத்தரோட தேரிய அறிவை மட்டும் சோதிக்காம அவங்களோட நடைமுறை திறமைய வெளிக்கொண்டு வருது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா வெறும் மார்க்க விட்டுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? ஏன் இது இவ்ளோ முக்கியம் நாம பேசணும்? ஏன்னா இது ஒருத்தரை பத்தின ஒரு முழுமையான ஒரு உண்மையான பார்வையை நமக்கு கொடுக்குது. அவங்க என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்கன்றத மட்டும் காட்டாம, நிஜமான உலகத்துல அவங்களால எவ்ளோ சிறப்பா ஜெயிக்க முடியும்னு இது காட்டுது. அதுதானே நமக்கு வேணும். நாம இன்னைக்கு பேசுற இந்த விஷயம் ஏதோ புதுசா வந்த ஐடியா கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய ஆராய்ச்சி இருக்கு. தேசிய கல்வி நிறுவனம் மாதிரி உலக அளவில் இருக்கிற கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் இதை ஆதரிச்சு இத பத்தி நிறைய ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இதோட நம்பகத்தன்மை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை மட்டும் நான் விட்டுட்டு போறேன். ஒருவேளை நம்மளோட மதிப்பீட்டு முறைகள் எல்லாம் மாறி ஒருத்தரோட உண்மையான திறமைய அளக்க ஆரம்பிச்சுட்டா, அப்போ நாம ஸ்கூல், காலேஜ்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நம்மளோட கற்பிக்கும் முறையில என்னென்ன மாற்றங்கள் வரணும்? யோசிச்சு பாருங்க. நன்றி.